Mensuration. Exercise 10.1 problem number 3. A tabletop measures 2 meter 25 centimeter by 1 meter 50 centimeter. What is the perimeter of the tabletop? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு டேபிள் டாப் இருக்குது, அதோட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டேபிள் டாப் எப்படி வந்திருக்கும்? ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்திருக்கும். ஸோ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது டேபிள் டாப்போட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்துருக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு யூனிட்டாக வந்து மாற்றிக்க போகிறேன். சரிங்களா? 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர் வந்து எப்படி எழுதலாம்? அதாவது 2.25 மீட்டர் அப்படின்னு வந்து எழுதலாமா? அதே மாதிரி பிரெத் வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்? 1.50 மீட்டர் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். டேபிள் டாப், டேபிள் டாப்போட இப்போ லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.25 மீட்டர். பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.50 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் டேபிள் டாப். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் டேபிள் டாப் இஸ் ஈக்குவல் டு வாட்? டேபிள் டாப் எந்த ஷேப்பில் வந்து இருக்குது? ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து என்னது? 2 இன்டூ லென்த் ப்ளஸ் பிரெத் யூனிட்ஸ். அதை மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து அந்த வேல்யூ வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 2 இன்டூ லென்த்துக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? 2.25. பிரெத்துக்கு பதிலாக 1.50. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2.25 plus 1.50. So 5 plus 0, 5. 2 plus 5, 7. 2 plus 1, 3. So இங்கே 2 இருக்கு, மறந்துடக்கூடாது. So 2 into 3.75. இப்போ 2 into 3.75 என்ன கிடைக்கும்? அதாவது 3.75 ரெண்டு தடவை ஆட் பண்ணால் அதுதான் 2 into 3.75. ஆட் பண்ணுங்க. ரிமைனிங் 1 14 15, ரிமைனிங் 1. இங்கே 3 plus 3 6, 6 plus 1 7, 7.5. So that is equal to 7.50. Unit எதில் இருக்கு? மீட்டர். So மீட்டர். So therefore perimeter of tabletop, perimeter of tabletop is equal to 7.50 meter. So answer வந்து highlight பண்ணிக்கோங்க.